ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் பேங்கன் கா பர்த்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காவை ஒன்று வாங்கிக்கோங்க. பொடி அரிஞ்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம், சோம்பு, ஜீரா பவுடர், சால்ட்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு இப்போ தக்காளி மேலே, அப்புறம் கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்துலேயும் நம்ம லைட்டாக எண்ணெயை தடவிடலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கத்திரிக்காவில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண இடத்துலலாம் நம்ம ஒரு பூண்டை இந்த மாதிரி உள்ளே அழுத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண எல்லா சைட்லேயும் ஒரு பூண்டை நம்ம அழுத்தி வச்சிடலாம் உள்ள. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம அதில் இந்த மாதிரி காட்டி சுட்டு எடுக்கலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி தக்காளி, பச்சை மிளகாவையும் ஒரு கம்பியில் இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி சுட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த கத்திரிக்காய் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நீக்கி, தக்காளியும் தோல் எல்லாத்தையும் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்து, ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், சோம்பை தாளிச்சிடலாம். ஜீரகம், சோம்பு தாளித்ததும் கருவேப்பிலை சேர்த்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இங்கே மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக, கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக, கல்லூரி வந்து போகும் வானவில் நீதான், அழகே நீ இங்கே என் பார்வை அங்கே, கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக. இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே கலரிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். பேங்கன் கா பர்த்தா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ
சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.